இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்கள் பத்திரிகையில் பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்க விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற பேச்சு அதெல்லாம். முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பக்குவமாக பேச தெரியாமல் பிற கட்சிகளை பற்றி நீ ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அதிமுக பற்றி பேசுகிறோம். நாங்கள் ஏதாவது வெளியே வந்து அதிமுக பற்றி பேசுகிறோமா? ஒரு வேன் ஒன்று கிடச்சிடுச்சு, மேலே ஏறிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஒப்பாரி. பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னதை பார்த்தீங்களா? ஒருமையில் பேசுகிறது, எல்லாரையும் தரைக்குறைவாக பேசுகிறது, கொச்சைப்படுத்தி பேசுகிறது, பிச்சைக்காரர்கள்ன்றது, ஒட்டு போட்ட சட்டை போட்டுக்கிறாங்கன்றது, இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகாங்க? தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்தோம், ஜெயலலிதா அரசியலை பார்த்தோம், அதிமுகவில் இது மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியலை முதல் முறையாக பார்க்குறோம். தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் தார வார்த்தை கொடுத்துட்டு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பற்றி பேசுகிற தகுதி இருக்கா காங்கிரஸை பற்றி? ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் தவழ்ந்து வந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் எனக்கு காமிக்கிற அளவுக்கு, அதுவும் கரூரில் ஒரு கொடூரமான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப குள்ளநரித்தனமாக, நம்ம ஊரில் சொல்லுவாங்களா ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுனா அவங்கெல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ ஒரு தரந்தாழ்ந்து அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில். இன்னும் சொல்ல போனால் திரு விஜய் அவர்கள் தவேகாவுக்கும் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு அவர் கூட்டணிக்கு வரணும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அப்படின்னா இவர் விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார். ஏன்னா தன் தலைமையில் தேர்தலில் வெற்றி பெற முடியாது, படு தோல்வி அடைவோம் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழக இடிஎம்கே தோல்வி அடைஞ்சிருங்கிற பயத்தில் அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விட்டு அவர் தலைமையில் சேருவதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக்கொள்கிறார். கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவை அதிமுக கலட்டி விட்டுருவாங்க. உங்களுடைய கற்பனை அவர் என்னங்க ஒரு கட்சியில் ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சி ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சுட்டு இருக்கார். அவர்களுக்கு இது யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார், அவர் நினைக்கிறது நடக்கல, அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். இல்லை, டிவிக்கோட கூட்டணி என்பதை இவர் தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர சொல்ல வேண்டிய கட்சி தவேகாவின் சார்பில் இதுவரைக்கும் யாருமே நாங்கள் அதிமுகவோட போகிறோம், பிஜேபியோட போகிறோம் என்பது மாதிரியான செய்திகள் எதுவும் அந்த தரப்புலேருந்து யாருமே சொல்லலை. தன்னுடைய அணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குகிற தந்திரத்தோடு தான் இத்தகைய கருத்துக்களை பரப்புவது, இந்த மாதிரி கொடியை பிடிச்சி ஆட்டுறது போன்ற விஷயங்களெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன். பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி என்று நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இத்தகைய சூழ்நிலையில் அதிமுகவோட வர்றாங்கன்னா அவங்க பிஜேபி அதிமுகவோட கூட்டணிக்கு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை என்றால் அதிமுக பிஜேபியை கலட்டி விட போகிறதா என்கிற கேள்விக்கு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லணும். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் குறிவச்சு பேசிகிட்டு இருந்த சூழலில் இப்போ காங்கிரஸை நோக்கி அவரோட பேச்சு அப்படிங்கிறது நகர ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கு சேலத்துக்கு பக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் குறித்து சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்குது. காங்கிரஸ் கட்சி அதிக சீட்டை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, அதனால் அந்த கூட்டணியில் ஒரு நெருக்கடி உருவாகிருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை, ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்காரு. இதற்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து செல்வ பெருந்தகையிட்டேருந்து ரிப்ளை வந்திருக்குது. அதாவது காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அவர் ஒரு பஸ்ஸு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஏறிக்கிட்டு ஊர் ஊராக போய் விதவிதமான பொய்களை அவிழ்த்து விட்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அதற்கு நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடியை அவர் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி மேலே கடுமையான சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கை போடுறாரு. அது மட்டும் இல்லை, தாவேகா தங்களோட கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் டிடிவி தினகரனோட வாதமாக இருக்குது. இது எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது நம்ம முன்னாடி எழக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது
இந்த தேர்தல் கணக்கு அப்படிங்கிறது ஏதாவது மாறப்போகுதா அப்படிங்கிறது தான். இது குறித்து தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான், அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், அதிமுகவிலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி, இவர்களோடு பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன், அதே போல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அலிமல் புகாரி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வை கொஞ்சம் வேகமாகவே கேட்டுறேன். ஜீவசகாப்தன்ட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி எடப்பாடி பேசுனதை? திமுக காங்கிரஸுக்குள்ளே ஒரு விரிசல் உண்டாகிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசுனதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அவருடைய ஆசையை அவர் தன்னுடைய கருத்தாக ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் உடைஞ்சு வரப்போகுது, அதிக சீட்டு கேட்க போகிறாங்க, அவங்க ஆட்சியில் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களே கேட்காதது எல்லாத்தையும் நமது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் எங்களோட வரலான்னு எவரோ ஒரு முறை சொல்லி பார்த்தாரு, இடதுசாரியில் எங்கள் கூட வரலான்னு சொல்லி பார்த்தாரு. அதற்கு அவங்க பே சண்முகம் அவர்கள், முத்தரசன் அவர்கள் எல்லோருமே பதிலடி கொடுத்தாங்க. நாங்கள் எப்படிங்க உங்களோட வர முடியும், நீங்கள் எப்படிங்க, உங்களை நம்ப தகுந்தவர் கிடையாது, நீங்கள் பாஜகவோட இருக்கீங்கன்னு விடுதலை சிறுத்தைகளையும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, விஜய் கட்சியோடு சேர்த்து வைக்கணும்னு இந்த ஆதவ அர்ஜுனாவை வச்சு. அதுவும் படுதோல்வி ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கூட மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணி உடைய போகுது, இந்த கூட்டணி உடைய போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொன்னது காரணம் காங்கிரஸ் மூத்த தலைவர் கே.எஸ். அழகிரி போன்றவர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் கூட்டணியில் ஆட்சி கேட்குறோம், பங்கு கேட்குறோங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு விரிசலை திருச்சி வேலுசாமி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கல்ல காங்கிரஸ்ல, அதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கலாம்ல. திருச்சி வேலுசாமியும் கூட சில கடுமையான திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், கே.எஸ். அழகிரி போன்றவர்கள் கொஞ்சம் திமுக குறித்து ஒரு மாற்று கருத்து வைக்கிறது, இந்த விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற டோனில் எடுக்கிற மாதிரி பேசுவதை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் உண்மையில் அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் குரலாகவும் இல்லை, ராகுல் காந்தி அவர்களுடைய குரலாகவும் இல்லை. இங்கே கட்சி சீட்டு பேரம் இதை தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது, கொள்கை ரீதியான உறவாகவே இருக்கிறது. இதுவரை இருந்த காங்கிரஸ் கட்சிங்கிறது வேற, ராகுல் காந்தி என்பவர் வேற. காங்கிரஸ் கட்சியின் மீது இதுவரை திராவிட கட்சிகள் வைத்த எல்லா விமர்சனத்திற்கும் பதில் சொல்லும் முகமாக ராகுல் காந்தி இருக்கிறார். இந்தி திணிப்பு காங்கிரஸாக இருக்கட்டும், மாநில சுயாட்சியை பறித்த காங்கிரஸாக இருக்கட்டும், எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸ்ன்னு இதுவரை காங்கிரஸ் மீது என்னென்ன பழியெல்லாம் பாரதிய ஜனதா போட்டு தப்பிச்சுக்குதோ, அல்ல கடந்த காலங்களில் திமுக போன்ற திராவிட கட்சிகள் வச்ச எல்லா விமர்சனத்துக்கும் ஒரு மாற்று முகமாக ராகுல் காந்தி இருக்கிறார். அதனால் அவரை நீங்கள் எந்த முகாம்குள்ளேயும் அடைக்க முடியாது. இவங்க தானே இந்தியை கொண்டு வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு, மதவாதம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய முகமாக ராகுல் காந்தி இருக்கார். அதனால் ராகுல் ஸ்டாலின் உறவு ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கிறதுனால விரிசல் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆனால் புகாரிட்ட கேட்டு வந்துடுவோம். புகாரிட்ட சரி நம்ம தொடர்ந்து பேசலாம், எல்லாத்தையும் ஒரு ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். புகாரிட்ட கேட்டுருவோம். அலிமல் புகாரி, காங்கிரஸில் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது, அதிக தொகுதிகளை கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அதாவது ஒரு வாதத்தை வைக்கிறது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி, இதை எப்படி காங்கிரஸ் பார்க்குது? இது யதார்த்தமான ஒன்றுதான். கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் அதிக தொகுதியை கேட்டாலும் கூட்டணி ஒரு கால் அவர்கள் சொல்வதை போலவே அதிகாரத்திலே ஆட்சியிலே பங்கையே கேட்டாலும், இது கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் கூட அந்த வாதங்களை முன்வைத்தார். இவையெல்லாம் கூட்டணியின் விரிசல் என்பதை காட்டுமா? ஏனென்றால் ஏற்கனவே எங்கள் தலைவர் சொல்ல பெருந்தகை அதை பற்றி தெளிவா விளக்கமும் கொடுத்திருக்காரு, பதிலடியும் கொடுத்திருக்காரு. கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு, கூட்டணி என்பது வெறும் சீட்டு நோட்டு பேரங்களை வைத்து எப்படி இவரும் பாஜகவும் முடிவு செய்து கொள்கிறார்களோ அது போல அமைவதல்ல, அதுக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்குது என்கின்ற அடிப்படையை புரியாமலே பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்லணும். அதனால்தான் தொடர்ந்து என்ன செய்யறார் அப்படின்னா, கொள்கை ரீதியாக என்ன அமைந்திருக்கிறது, எதுக்காக ஒரு கூட்டணி அமையுது என்கின்ற ஒரு அடிப்படையே உள்வாங்கிக் கொள்ளாமல் விரிசல் வந்துருச்சு. இது விரிசலை காட்டுமா? எல்லாருமே ஒரு எங்கள் தலைவர் செல்ல பெருந்தகை ஆகட்டும், இதற்கு முன்னால் மரியாதைக்குரிய திருமாவளவன் ஆகட்டும் ஆட்சியில் பங்கு என்று பேசினார். எங்கள் தலைவர் செல்ல பெருந்தகை காமராஜர் ஆட்சி என்று பேசினார். அப்படி பேசியதற்காக அல்லது அப்படி ஒரு கருத்தை சொல்வதற்காக இதெல்லாம் கூட்டணியில் விரிசல் என்பதை காட்டுமா, அல்லது கூட்டணியில் தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அதிகமாக தங்களை புகாரி நம்ம பேசலாம், இருங்க தொடர்ந்து பேசலாம். புகாரி நான் வரேன் உங்ககிட்ட, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜவஹர் அலி உங்ககிட்ட தான். கூட்டணியில் விரிசல் அப்படிங்கிறது அதாவது எடப்பாடி சொல்லக்கூடியது தான், இங்கான களத்தில் அப்படி இல்லை, கட்சிகளுக்கு இடையில் அப்படி இல்லை அப்படிங்கிறது காங்கிரஸ் வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது.
அதாவது எனக்கு முன்னாடி அந்த ஒரு பேட்டியை பார்த்தேன். அதில் வந்து செல்வ பெருந்தகை வந்து அவர் சொன்ன வந்து தகுதி, தரம், பக்குவம் இதெல்லாம் அது மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் அது முக்கியமாக தேவைப்படுது. அதனால தான் அவர்கள் ஒப்பாரி வைக்கிறாரு என்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதனால எங்களுடைய அதுக்கு முன்னாடி சட்ட கிழிஞ்சு போனது அதெல்லாம் சொன்னது வந்து எடப்பாடி. அதோட கடுமையால எடப்பாடி பேசினாரு. இப்ப நான் பார்த்ததை நான் சொல்றேன். அதனால எடப்பாடி அதை பேசினாரு இல்ல, அதையும் மறந்துட முடியாதுல்ல சார். இப்ப பேசுனதை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் தடுக்கிறீங்க? நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க. உணர்ச்சி வசப்படல. ஒப்பாரிங்கிறது ஒண்ணு தப்பான வார்த்தை இல்லையா? என்னது அது? ஒப்பாரி தப்பு ஆன வார்த்தை இல்லையா? ஒரு அரசியல் நாகரிகத்தோட சொல்லக்கூடிய வார்த்தையா? அதனால வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க தான் முதல்ல காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், எப்ப பார்த்தாலும் அதிமுக கூட்டணி பத்தி பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் இது வந்து பொருந்தாத கூட்டணிங்கிறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. நாங்க எப்பயுமே உங்க கூட்டணி பத்தி பேசுனதே இல்லை. இன்னைக்கு பத்திரிகையாளர் கேட்கும் போது அந்த கட்சியில கூட்டணியில விரிசல் வந்து பேசலையா? KS அழகிரி பேசலையா? நீங்க சாரை புடிஞ்சு எடுத்துட்டு சக்கையை கொடுக்குறீங்கன்னு சொல்லலையா? ஏன் திருச்சி வேலுசாமி எவ்வளவு காட்டமா பேசினாரு? பேசலையா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நம்ம பார்த்தேன்னா எல்லாருமே நீங்கள் தொடர்ந்து வந்து நம்ம திருச்சி சிவா சொன்ன வார்த்தைக்கு எவ்வளோ கடுமையான எதிர்ப்பு இருந்தது காமராஜர் பற்றி பேசினதுக்கு. அதனால இப்போ வந்து அவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஏன் சண்முகம் சொல்லலையா? கம்யூனிஸ்ட் சண்முகம், வீரபாண்டியன் சொல்லியா எங்களுக்கு அதிக தொகுதி கேட்பன்னு சொல்லலையா? சண்முகம் கேட்கலையா? எங்களுக்கு வந்து 90%. அதே வீரபாண்டியன் தான் இன்னைக்கு வந்து 10 எடப்பாடி வந்தாலும் சரி, 10 விஜய் வந்தாலும் சரி, 100 அண்ணாமலை வந்தாலும் சரி, எங்களை யாரும் பிரிக்கவும் முடியாது, தோற்கடிக்கவும் முடியாதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட குறைகளை சொல்ல 90% வாக்குறுதி நிறைவேற்றணும்னா அதுல அவர் கணக்குல குளறுபடி இருக்குன்னு தானே சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா வேல்முருகன் என்ன சொன்னாரு? RSS ஆட்சி நடக்குதுன்னாரு. நான் என்ன சொல்றேன் சார், காங்கிரஸ் திமுகவும் என்றைக்கும் பரம்பரை எதிரி கட்சியால் தான் இருந்தாங்க. காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு? ராஜீவ் காந்தியை கொன்றது திமுக சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கும் இது இருக்குது. கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னாரு? ஊழல் போபர்ஸ் என்றாலே காங்கிரஸ், ஊழல் செய்தவர், இந்தியாவை விற்க துணிந்தவர் ராஜீவ் காந்தி. இந்த கூட்டணிக்குள்ள, அதாவது திமுக காங்கிரஸ் இன்னும் இருக்குது என்கிட்ட, நான் காட்டுறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது இல்ல அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்ததுக்கு வந்துருவோம். விஜய்க்கு வாங்க. என்ன சொன்ன இல்ல, நான் அப்படிப்பட்ட கூட்டணிகளே இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கும் போது நீங்க கூடா நட்பு, தொங்கு சதை, இந்த பிணம் கூட வந்து அந்த திமுக பக்கம் போகாதுன்னு சொன்ன இதெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கீங்களா? விஜய் வந்து அவர் என்ன சொல்றாரு? எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அந்த அடிப்படையில் அரசியல் எதிரியாக திமுக எப்படியாலும் இந்த ஆட்சியை விட்டு போகணும் அவர் நிலைப்பாட்டில் பேசுறாரு. இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த விஷயத்துல நியாயமாக ஒரு சட்டப்பூர்வமான அணுகுமுறையை அதிமுக எடுத்தது. தவறு யார் செய்தாலும் தண்டிக்கப்படணும். அதே சமயத்தில் நீங்களே தீர்ப்பு எழுதி அவர் மீது குற்றம் சொல்லிடாதீங்க. நீங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது காலை 3 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். அந்த 10 மணிக்குள்ள அவர் வந்துட்டாரு. அப்படி இருந்தும் அவரை குற்றம் சொல்றீங்களே, நியாயமாண்டி எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கேட்டதை தாவேகா தொண்டர்கள்லாம் வரவேற்றார்கள். நமக்கு நியாயமா பேசுறாரு, சாதகமா. அந்தந்த தொண்டர்கள் அவங்க தன்னிச்சையா வர்றாங்க. இன்னைக்கு எங்க பொதுச்செயலாளர் தெரியுமா? தலைமையிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கினாங்க. ஒரே ஒரு கேள்வி, செயல்பாடு. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி நேரடியா. நான் சூர்யாட்ட போறதுக்கு முன்னாடி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு இல்லையா பாஜகவை? ஒருவேளை விஜய் நீங்க உள்ள கூட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கொள்கை எதிரியை கழட்டி விட்டு வந்துருவீங்களா? சார், நான் என்ன சொல்றேன், திமுக ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் கொள்கை திமுகவுக்கு வேணாங்க. இல்ல எனக்கு அது வேண்டாம். இல்ல எனக்கு உதாரணம் வேண்டாம். நேரா இதுக்கான பதில் கழட்டி விட்டு வந்துருவீங்களா? காங்கிரஸ் திமுக ஒரே கொள்கையுடைய கட்சியா? இல்ல சார், எனக்கு அது வேண்டாம். நான் அதை கேட்கல. விஜய் பாதுகாப்புல ஒரே கொள்கை இல்ல சார். என்னோட கேள்வி அது இல்ல. ஜவஹர் அலி, என் கேள்வி அது இல்ல. சேர்ந்திருக்காங்களா? அதே நிலைமை இன்றைக்கு இந்த விடியாத திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும்னா அந்த நிலையை எடுத்து இது தேர்தலுக்காக அதிமுக பிஜேபிக்கு கொள்கை ரீதியா கூட்டணி இருக்குமா? சூர்யா, இது வந்து ஒரு தேர்தலுக்கான ஒப்பந்தம். அது கொள்கை எதிரியா இருந்தாலும் சரி, வேற எந்த எதிரியா இருந்தாலும் சரி, நாங்க கூட்டணி வச்சுக்க, இது தேர்தலுக்காக, குறிப்பா திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்காக நாங்க கூட்டணி வச்சுக்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறாரு. நாங்கள் யாராவது வேணான்னு விட்ட
லெட்ரு கொடுத்தோமா, தயவு செய்து யாரும் போய் சேர்ந்துடாதீங்கன்னு. என்ன இது இப்போ என்னதான் எடப்பாடி என்ன கருத்து சொல்லிட்டாரு? திமுக கூட்டணியில் விரிசல். எஸ், எடப்பாடி கூட்டணியில் எந்த விரிசலுமே இல்லை. ஏன்னா எடப்பாடி கூட்டணியில் ஆள் இருந்தால் தானே விரிசலுக்கு வேலை. அங்கே தான் ஒரு கம்பெனியும் இல்லையே. என்ன கம்பெனி இருக்குது? ஹெட் ஆஃபீஸு, பிரான்ச்சு, ரெண்டை தவிர ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஒன்று கேட்குறப்ப ஜவஹர் அலியை சொல்லுங்கள். வரிசையாக ஓபிஎஸ் இருக்கா, இபிஎஸ் டிடிவி இருக்காரா, இல்லை சச்சியம்மா இருக்காங்களா, இல்லை செங்கோட்டையன் இருக்காரா, இல்லை வேறு எந்தெந்த கட்சியெல்லாம் இருக்குது? நாம் தமிழர் இருக்கா? வேறு கட்சியே இல்லையே. வேறு என்ன கட்சி இருக்குன்னு சொல்லுங்கள். புதிய தமிழகம் பங்கு இருக்கா? இல்லை இன்னொருத்தர் இருக்கார், ஒருத்தர் உயரமாக அவர் இருக்காரா? ஜான் பாண்டியன். இப்போ யாருங்க இருக்கா? இருக்கிறது பாமக. உங்கள் தலைமைக்கு வந்து பாவம் அப்பா பிள்ளை ரெண்டும் ஆஸ்பத்திரியில் இருக்குது, விட்டுருங்க. இது என்ன இப்போ வச்சுருக்கீங்க? அங்கே ஏதாவது இருக்கா? நான் கேட்குறேன். அதுவே பால்வளந்தோர் நல சங்கம் மாதிரி அரசியலில் இருக்குது. அதுவே அது என்ன வருத்தப்படுமோ வருத்தப்படாதா? என்னங்க இது? அவர் எடப்பாடி வருத்தப்படுறதுல நியாயம் தானே? அவருக்கு வேதனை இருக்குமா இருக்காதா? வைத்தறிச்சல் இருக்குமா இருக்காதா? அவர் தான் சொல்லிட்டாரே, என்கிட்ட கூட்டணி இது கொள்கை இல்லை, ஒரு இளவும் இல்லை, யார் வேணாலும் வாங்கய்யா, நம்ம திமுகவை மட்டும் வீழ்த்திட்டு எல்லாரும் ஒன்றாயிடுவோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவர் தான் ஓப்பனில் தானே கூப்பிடுறாரு. இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தேர்தலுக்கு வரைக்கும் மட்டும்தான், தேர்தலுக்கான கூட்டணி. இப்போ நானும் அதை தான் திரும்பியும் சொல்கிறேன். தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். அதனால அங்கே எப்போ வேணாலும் சேரு, எப்போ வேணாலும் புட்டு சேர்றதுக்கு ஆள் இல்லை. அதான் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. எங்களில் இப்போ என்ன பிரச்சனை? நீங்கள் இப்போ காங்கிரஸ் சொன்னார், அடுத்த 10 நிமிடத்தில் அவர் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தக போட்டார், உங்களுக்கு என்னையா ஒப்பாரின்ட்டார். அது ஒரு தவறான வார்த்தைன்ட்டார். ஒன்றும் தவறலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வைக்கிறது ஒப்பாரி தான். ஏன்னா அங்கே உளுந்தது எவ்வளவு, அதனால் ஒப்பாரி. ஏன்னா உங்கள்கிட்ட ஒன்றுமே கூட்டணி இல்லை, எதுவும் இல்லை, அதனால் ஒப்பாரி வச்சுட்டு வந்துருமா காங்கிரஸ் வந்துருமானா, அந்த கூட்டணியில் ஒரு செங்கல்லை நான் உடைத்து விடுவேன். நீங்கள் சுற்றியோட கொத்தனார் மாதிரி சுற்றினார் எடப்பாடி. என்ன நடந்தது? இது வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கோம், ஓப்பனில் இருக்கோம். இது கொள்கை கூட்டணி, எங்களில் கொள்கை ஒத்து வந்தால் மட்டும்தான் கூட்டணி, இல்லைனா கூட்டணியே வேண்டாம். அப்படி எங்கள்லையும் ஒரு கட்சி அதை தாண்டி வெளியில் போகுதுன்னா, கொள்கை முரண்பட்டு வெளியில் போகுதுன்னா, அது கொள்கையை அடம்பணம் வைக்கிறதா சார். கொள்கையை விட்டுட்டு அது வெளியில் போனதுன்னா கட்சி காண போயிடும். ஏன்னா அதுக்கு நாங்கள் வந்து சேர்றதே கொள்கை கூட்டணி. எங்களை விட்டுட்டு வெளில போனால் பாசிசத்தை எதிர்த்து வெளில பிடிச்சின்னா என்ன ஆகும்? பிஜேபி கிட்ட பலிகடை ஆகிடும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த பாணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எதுவுமே போகாது. நான் அடிக்கடி இதே சன் நியூஸில் சொல்லியிருப்பேன், சார் எங்களோட யாரும் சேர மாட்டாங்க, எங்களோட மட்டும்தான் நாங்கள் இருப்போம், ஒத்த கொள்கையுடையது. இங்கே ஜாதி இல்லை, மத அரசியல் இல்லை, இன அரசியல் இல்லை, எந்த ஒரு அரசியல் பாகுபாடு இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று சமூக நீதி, சமத்துவம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல டிடிவி சொன்னதையும் கடந்து போயிட முடியலையா? யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. யாரு? டிடிவி தினகரன் சொல்கிறாரு. ஒருவேளை அதிசயமாக அவருக்கு எடப்பாடியோட சேர்ந்தாலும் சொல்லுவார். யாரும் எடப்பாடியை தான் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு. நான் கேட்குறேன், இப்போ அங்கே என்ன இருக்குது? இப்போ யார் கூட போய் சேருவாங்கன்னு ஒரு கணக்கு போட்டு நீங்கள் நானும் பேசுவோம். அங்கே என்ன இப்போ இருக்குது? இது ஒரு தெளிவான கூட்டணி, இது தெளிந்த நீரோட இது போயிட்டுருக்கு. பல பேருக்கு பயன் தர்ற மாதிரி பல பயிர்கள் விளையுது. இங்கே பாசனம் நல்லா இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், அந்த பக்கம் என்ன இருக்குது? அதிமுகவோட கணக்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த தெளிந்த நீரோடையிலேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் வரும் அப்படிங்கிறது தான், அதுலேருந்து உடையுங்கிறது தான் அவரோட கணக்கு. அங்கே வேண்டானே சொல்லியே மடை மாற்றி நீங்கள் வேணா மடையை உடைச்சி தண்ணியை பாய்ச்சிட்டு பாருங்கன்ற, அங்கே தான் இல்லைன்றனே. அது நீங்கள் எவ்வளோ தண்ணி பாய்ச்சினாலும் அது விளையாத நிலம் சார். ரைட், அதை கேட்டுருவோம். அது விளையாத நிலம், அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. சொன்னதுக்காண்டி சொல்கிறேன், நீங்கள் திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் வந்து திமுக குத்தகைக்கு எடுத்திருக்கு. மக்கள் பிரச்சனை எதுவும் குத்தகைக்கு எடுத்ததுனால மக்கள் பிரச்சனை வந்து யாரும் குத்தகைல அந்த கட்சிகள் சுதந்திரமா செயல்படுறாங்க. குத்தகை எடுத்ததுனால எந்த பிரச்சனை பத்தி பேசுறதுல மக்கள் பிரச்சனை பேசல, விலைவாசி கரூர் பிரச்சனை கள்ளக்குறிச்சி பிரச்சனை பேசுறதுல எதையுமே பேசுறதுல. நான் கேட்கிறேன் சார், தனித்து போட்டியில வெற்றி பெறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? நாங்க தனித்து வெற்றி பெற்றிருக்கோம். அது கேக்குறாருங்க, கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவாரா? உடனே போயிட்டாரு காவேரி, கங்கை, யமுனை யாத்திரைன்னு போயிட்டாரு. எல்லாம் வேணாம், அது 100 நாள் கழிச்சு போங்க. எப்படி? நான் என்ன திரும்பி சொல்றேன், இப்ப நாங்க குத்தவைக்கு எடுத்திருக்கோம்னு சொன்னா,
அவர் தானே சொன்னாரு கொள்கை கூட்டணி அவங்களதெல்லாம் என்ன கொள்கை அவர் தானே சொன்னாரு மாற்றம் இல்ல. சரி, எடப்பாடியை குத்த வைக்கிறதுக்கு ஒரு ரேட்டை சொல்லுங்க. ஏங்க என்ன கொள்கை கூட்டணிங்க? என்ன கொள்கை? சரி, ஜவஹர்லால் பொன்வில்சனோட கருத்தை கேட்றோம். பொன்வில்சனோட அத கேட்போம். கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒருவேளை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கேள்வி கேக்குறேன். பிஜேபி கேள்வி கேட்க ஒண்ணுமே இல்ல. பிஜேபி எதிர்ப்பு அந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? திமுக எதிர்ப்பு. சரி, அவர் கேள்வி கேக்குறாரு, அதுக்கு பதில் சொல்றீங்க. கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? நாங்க குத்த வைக்க இத்தனை கட்சி புடிச்சு வச்சிருக்கோம்னா எடப்பாடியை குத்த வைக்கிறதுக்கு ரெடி ரேட் என்னன்னு சொல்லுங்க. இது என்ன கேவலமா இருக்கு? இது மாதிரி விவாதத்துல இல்ல. இது என்ன எங்க கிட்ட வந்து எங்க கூட்டணிய உங்க கட்சியில பேசுறது நியாயமா? நீங்க பேசுறது நியாயமா? எங்க கூட்டணிய இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய முதலமைச்சரா நீங்க சொல்லுங்க, பொதுச் செயலராகி 2 கோடி தொண்டர்களை நீங்க தான் குத்தகன்னு ஆரம்பிச்சீங்க சார். இல்ல இருக்கக்கூடிய ஒரு தரவு நீங்க தான் நீங்க தான் குத்தகன்னு ஆரம்பிச்சீங்க. அதனால அவர் விலையை கேட்டாரு. சரி, ஓகே, ரைட். சரி அத கடந்துருவோம். சரி, அத கடந்துருவோம். பொன்வில்சன் வருவோம். உங்க பார்வை என்ன இதுல? இல்ல, இப்போ கூட்டணி பிரச்சனை இருக்குதா அப்படின்றது தான் கேள்வி. யாருக்கு கூட்டணி உருவாகிருக்குது, யாருக்கு கூட்டணி இல்லைன்றது இல்லை. இப்போ லாஜிக்காக ஒரு கொஸ்டின் தான் எடப்பாடி பழனிசாமியா எழுப்புறார். என்னன்னா, இப்போ நம்ம சூர்யா வெற்றிகொண்டன் சொன்ன மாதிரி அவங்க கூட்டணி இன்டாக்டாக இருக்குது ராஜா. அது வந்து குலையாத அதே கூட்டணி தான் இருக்குது. இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கும்போது நீங்கள் எப்படி சீட்டு கூட கேட்பீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கள். இது லாஜிக் ரீசன். இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒன்று, கூட்டணியிலேருந்து யாராவது பிரிஞ்சு போயிட்டு இருந்தா மற்ற கட்சிகள் கூட சேர்த்து கேட்கலாம். இல்லை பிரிஞ்சு போய் யாராவது திரும்பி வந்திருந்தால், இப்போ அதிமுக கூட்டணியில் அப்படிதான் பிரிஞ்சு போய் மறுபடியும் உருவாகி வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உரிமையை கேட்குறாங்க. ஆட்சியில் பங்குன்றாங்க, எங்களுக்கு கூட சீட்டு. அது யதார்த்தம். உங்களது இன்டாக்ட் கூட்டணி, அந்த கூட்டணி அப்படியே இருக்குது. அப்போ இப்போ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இல்லைன்னா நம்ம விடுதலை சிறுத்தைகளோ கூட சீட்டு கேட்குறாங்கன்னா எங்க பலம் இப்போ அதிகமாயிருச்சு, அதனால சீட்டு கூட கேட்கணும்னா திமுக பலவீனமாயிருச்சா? அப்ப யார் பலவீனமாயிட்டா? இந்த கேள்வி யதார்த்தமா வருமா இல்லையா? எப்படி நீங்க எந்த உரிமையில சீட்டு கூட கேட்கறீங்க? அந்த கூட்டணியில அதே இன்டாக்ட் கூட்டணி. இப்ப நீங்க உரிமையை கேட்கறீங்கன்னா ஏதோ ஒரு கட்சி அந்த கூட்டணியில பலவீனம் ஆயிடுச்சு, நாங்க பலம் ஆயிட்டோம், எங்களுக்கு கொடுங்க. ஓகே, அதே 234 தானே. செல்வ பெருந்தகை அதுக்கு தெளிவா ஒரு விளக்கத்தையும் சொல்றாரு. இதை வந்து பொது வெளியில நாங்க பேசக்கூடிய விஷயம் இல்ல, எங்க கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்தோ அதை நாங்க ஏத்துக்குவோம் அப்படின்ட்டாரு. இப்ப நீங்க நியாயமா சொன்னீங்கல்ல. கிரீஷ் ஜோடங்கல் யாரு? வழிபோக்கரா? ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ஒர்க்கிங் கமிட்டி, சிடபிள்யூசி ஒர்க்கிங் கமிட்டியில அவரு ஸ்பெஷல் இன்வைட்டி. அவரு தமிழ்நாட்டு பொறுப்பாளர். நெல்லையில மாநாட்டில் பேசுறாரு. ஊழியர் கூட்டத்தில் பேசுறதா வேற விஷயம். நெல்லையில நடக்கிற மாநாட்டில் பேசுறாரு. 117 இடம் இந்த இடம் நம்ம ஜெயிக்கணும், நம்ம நிக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கணும் சொல்றாரா இல்லையா? எல்லாருமே அவங்க கட்சி தொண்டர்களை நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த பேசக்கூடிய விஷயம் தானே இது. அப்ப விமர்சனம் வரதானே செய்யும். காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சி, அதை குறித்த விமர்சனம் வர. உங்களுக்கு இன்டாக்ட் கூட்டணி இருக்கும்போது நீங்க ஒரு சீட் 25 26 கேட்டா கூட நீங்க அப்ப திமுக பலவீனம் அடைஞ்சிருச்சுன்றீங்களா உங்க கூட்டணியில? இப்ப அது இயற்கை கேள்வி தானே. அதுதான் யதார்த்தமான கேள்வி. எடப்பாடி பழனிசாமியே கேட்கிறாரு. இதுல தகுதி இல்ல, நீங்க ஆடு நனையுதே, ஓனாய் கஷ்டப்படுதா, குள்ள நெறித்தல், இதெல்லாம் அரசியல் வார்த்தைகள் சொல்லிக்கலாம். ஆனா கேட்கிற வார்த்தை லாஜிக்கான வார்த்தையா இல்லையா? இது நம்ம கூட வார்த்தை இல்லையா? இவர் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து நான் புகாரி கிட்ட கேட்கணும், அலிமல் புகாரி கிட்ட. புகாரி சார், அதாவது திமுக கூட்டணியில ஏற்கனவே கடந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் இருந்துச்சோ அது அப்படியே இருக்குது. இப்ப சீட்டு அதிகம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான வாய்ப்புகள் சூழல் எங்க இருக்கு? அப்ப சிக்கல் வரதானே செய்யும் அப்படிங்கிறது தான் பொன் வில்சன் வைக்கக்கூடிய கேள்வி. நியாயமா தானே இருக்கு. அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அதுதான் வந்து என்ன இவ்வளவு லாஜிக்கா, அதாவது இது முதல்ல ஒரு நியாயமான லாஜிக்கா, அரசியல் களத்துல இது ஒரு லாஜிக்கா. என்ன சொல்றாருன்னா, ஒரு பஸ்ல 30 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா 30 பேர் ஏறிட்ட பிறகு வந்து எங்களுக்கு கூட்டணியில கூடுதலா தாங்க அப்படின்னு எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு புரியாத கணக்கை பேசுறேன். நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். எடப்பாடி பழனிசாமி என்கின்ற இப்ப வந்து எங்களுக்கு வேற கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அது இப்ப வந்து அதிமுக தான் போகணும். கொள்கை ரீதியா அந்த கூட்டணி அதே லாஜிக்ல நான் சொல்றேன். கொள்கை ரீதியா எங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு வாதத்துக்கு இவர் ஒரு வாதத்தை வந்து லாஜிக்கா வைக்கிறதுனால நான் லாஜிக்கா சொல்றேன்.
அப்ப கொள்கை ரீதியாக நாங்க யோசிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு வச்சுக்கிறப்ப நான் வந்து ஒரு வாதத்துக்கு இதை சொல்றேன். அப்படிங்கிற போது எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க தெளிவுபடுத்துறோம். குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் அதை வந்து தேசிய அளவில் முடிவு செய்ய வேண்டும் என்றால் மாநில அளவிலே மாநில தலைவர் தான் முடிவு செய்வார். அப்ப மாநில தலைவர் ஒரு முறை இல்ல 100 முறை தொடர்ந்து சொல்கிறார், நாங்க இந்த கூட்டணியில உறுதியா நிக்கிறோம், இருந்தாலும் உறுதிப்படுத்தி கொஞ்சம் அதிகமா சீட்டு கேட்கிறோம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டு கேட்டா அவருடைய லாஜிக் வேலையே கிடையாது. நாங்க எங்க நிலைப்பாட்டு தான் கேட்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணியில கூடுதலான சீட்டை வந்து காங்கிரஸ் கேட்குது அப்படின்னா ஒருவேளை விசிக வெளியே போகுதுன்னு அர்த்தமா, ஒருவேளை மதிமுக வெளியே போகுதுன்னு அர்த்தமா அப்படிங்கிற லாஜிக்கு தான் அவர் வராரு. அப்ப 234 தொகுதி தானே இருக்கு, ஏன் திமுக தன்னுடைய சீட்டை குறைச்சு கூட தான் கொடுக்கலாம் அப்படி பார்த்தா ஒரு லாஜிக் அவர் கேட்கறதுக்காக சொல்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. அந்த ஆர்குமெண்ட்டும் அந்த லாஜிக்குமே தப்பு, இல்லாஜிக்கலானது. இருந்தாலும் ஒரு வாதத்துக்கு சொல்றேன், கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் முன்வைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எதை தெளிவுபடுத்தணும், சீட்டு எங்களுடைய கூட்டணி இம்பாக்டா இருக்குதா அப்படிங்கிற பொழுது அவர் வாதத்துக்கே வர்றேன். முதல்ல நாங்க இம்பாக்டா இருக்கிறோம் வெளிப்படுத்திட்டோம், அதை உறுதிப்படுத்திட்டோம். எங்களுடைய தேசிய தலைமை தான் இதை முடிவு செஞ்சு சொல்லணும், அப்படி எந்த ஒரு முடிவும் எங்களுடைய தேசிய தலைமையிலிருந்து வரவில்லை அப்படின்னு தெளிவுபடுத்திட்டோம். தெளிவுபடுத்திட்ட பின்னால இவர் வைக்கக்கூடிய லாஜிக்கு வேலையே இல்லையே. ஃபர்ஸ்ட் நாங்க கூட்டணியை உறுதிப்படுத்துறோம், எந்த நிலைமையிலும் இந்த கொள்கை அடிப்படையிலான இந்த கூட்டணி தொடரும், அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி மற்றும் நம்முடைய முஸ்லிம்கான இந்த கூட்டணி தொடரும், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு அதன் பிறகு எல்லா அரசியல் கட்சியும் ஒரு நியாயமாக வைக்கக்கூடிய கோரிக்கையாக, அது நீங்க விசிகாவா இருந்தாலும் கம்யூனிஸ்டா இருந்தாலும் கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணி தொடரும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பொதுவா இவங்களாம் அப்படித்தான் செய்வாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, கூட்டணியை கொள்கை அல்லாத மற்ற காரணங்களுக்காக அமைக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் சொல்ற லாஜிக் பொருந்தும். ஏன்னா அது அதிமுகவுக்கு பொருந்தும், அவர் ஆதரிக்கக்கூடிய அதிமுகவுக்கு பொருந்தும். ஆனால் கொள்கையை கொண்டு ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு அது பொருந்தாது ஒரு கட்டத்தில். நான் வரேன் ஒரு அதே லாஜிக்கு திரும்ப வர்றேன். ஒரு கால் சீட்டுகளை தாண்டி கொள்கை ரீதியான இந்த கூட்டணியை தக்க வைக்க வேண்டியதுதான் முக்கியம் என்று வந்தால் நாங்க அந்த சீட்டுகளை தாண்டி கொள்கை ரீதியான கூட்டணியை தானே தக்க வைப்போம். அப்ப அதுதானே உறுதிப்படுத்துவோம். ஏன்னா எங்கிட்ட கொள்கை ஒன்றுக்கு. அதனால்தான் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்ன பேசுறாரு, அவருடைய வார்த்தைகள் அவர் சொன்னாரு, நீங்க அந்த ஒப்பாரிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தப்பு அப்படின்னாரு. இவர் வந்து எங்களுடைய தலைவரை வந்து ஒட்டு போட்ட கிட்டக்கார சட்டை அப்படின்னாரு. இவருக்கு அந்த தகுதி இருக்குது, அப்படி பேசலாமா அவரு? இப்ப வந்து டிடிவி தினகரனுடைய கொஸ்டினுக்கு பதில் கேட்டாங்க அவர்கிட்ட, டிடிவி தினகரன் இப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்டா இவர் வந்து இதெல்லாம் ஒரு கட்சியாக அவர் எதையாவது கட்சிட்டு இருப்பார் அப்படிங்கிறார். மேடைக்கு மேடை அநாகரிகமாக பேசக்கூடியவர், துணை முதல்வரை வந்து ஒருமையில் பேசக்கூடியவர், துணை முதல்வரை ஒருமையில் பேசக்கூடியவர், மேடைக்கு மேடை அநாகரிகமாக பேசி கொள்கை ரீதியான எந்த கோட்பாடு அவங்க கேட்கறது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்களே இப்ப திருச்சி வேலுச்சாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்களே கொஞ்சம் சில கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களே அப்படிங்கிறது அவங்க கேள்வியா இருக்கு. வாங்கின பதவின்றாரு உதயநிதி துணை முதலமைச்சர். இல்ல சார், அதாவது கட்சிக்குள் இருந்து பல்வேறு கருத்துக்கள் அதை தலைவர் தெளிவுபடுத்திட்டாரு. அதுதான் ஜனநாயகம். அது அப்படி இல்லாம நீங்க செங்கோட்டையை தூக்க சொல்றீங்களா எங்க கட்சியில? நான் கேட்கறேன். இத்தனை ஆண்டு காலம் ஒருத்தர் வளர்த்திட்டு இருப்பாரு, அவருக்குன்னு ஒரு மாற்று கருத்து இருக்கும். சரி, செங்கோட்டையை என்ன சொல்லிட்டாரு, நான் அந்த நாட்டுக்கு தான் இந்த நாட்டுக்கு வர்றேன், செங்கோட்டையை என்ன தப்பு பண்ணிட்டாரு, இணைஞ்சு போன எல்லாரையும் சரி அப்பதான் நம்ம பலமா இருக்க முடியும், நியாயமான கருத்து, அதை அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும். ஆனால் உன்னுடைய சுயநலனுக்காக கட்சி வலுப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை சொன்னவரோட நீக்கிறீங்க, அப்படி நீக்க சொல்றீங்க. ஜனநாயகத்துக்கு தான் தலைவர் வெளிப்படுத்தி நடக்க சொல்றீங்களா? அப்ப ஒரு கருத்து இருக்கும், கருத்தினுடைய முடிவை யார் சொல்லணும் அப்படின்னா அந்த முடிவை எடுப்பது தலைவர் செல்வ பெருந்தகையும் தேசிய அளவிலே மல்லிகார்ஜுன கார்கேயும் நமக்கு தலைவர் ராகுல் காந்தியும் தான். அந்த முடிவின் அடிப்படையில் என்ன அப்படின்னு வரும்போதுதான் எங்களுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் வரும். ஃபைனல் கன்க்ளூஷன் என்பது கொள்கை அடிப்படையில் அமைந்தது அப்படிங்கிறதா இதை சொல்றோம். சரி, ஜீவசகாப்தன் ஒரே சார் ஜீவா இந்த விஷயங்களை பொன் வில்சன் சொன்னதுல உங்களோட பார்வை என்ன ஜீவா? அவர் வந்து ஒரு புது கோணத்துக்கு இழுத்துட்டு போறாரு விவாதத்தை. இல்லை, அவர் சொன்னது நானும் கேட்டேன். அதாவது திமுக கட்சியில் எல்லா கூட்டணியும் கரெக்டாக இருக்குது, எல்லா கட்சியிலும். அப்போ வந்து கூடுதல் சீட்டு இது கொடுக்க வேண்டிய தேவை வரும், அதனால திமுக பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னு ஒரு லாஜிக்கு சார் வைக்கிறாங்க. இது இந்த விசு படத்தில் வர டைலாக் மாதிரி இருக்குது. இந்த விசு படத்துலலாம் இந்த மாதிரி தான் டைலாக் பேசி ஒரு சாதாரண விஷயத்தையே குழப்பி விட்டுருவார். அது இயக்குனர் விசுவோடைய தனித்துவம்னு சொல்லிக்கலாம். அவர் அந்த மாதிரியான ஆடு தான். அது பொன் வில்சன் சார் திமுக கூட்டணியை பாராட்டுறாரா இது பண்ணுறாரான்னு தெரியல. அவர் பாராட்டுறாரு, நிறையா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போனா திமுக வந்து அதிக சீட்டு கொடுக்க வேண்டியது வருமே, அப்போ நீங்கள் பலவீனம் தானே ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. என்னையை பொறுத்தவரை சார் இங்கே திமுக கூட்டணி சார் திமுக ஏன் கொடுக்கணும்னு கேட்குறேன்.
அந்த கூட்டணியில ஏற்கனவே விகிதாச்சார சார், அடிப்படையில இது சார் எப்படி டீலிமிட்டேஷனோ அதே மாதிரி பெர்சன்டேஜ் பிரகாரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ 7-8 வருஷமா. இப்ப திடீர்னு எதுக்காக கூட கேக்குறீங்கன்னா கேட்கல சார். பலவீனமாயிருச்சா? இதுவரையே அதிகாரப்பூர்வமா காங்கிரஸோ மற்ற இடதுசாரிகளோ எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும்லாம் கேட்கல. பத்திரிகையாளர்கள் நீட்டி நீங்க வந்து கட்சி வளர்ந்துருக்கீங்களா, நீங்க கூடுதல் தொகுதி கேட்பீங்களா, எல்லா கட்சியும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க, யாருக்கு அதிகரிச்சிருக்கு என்ன எதுன்னு பார்த்து அவங்க பண்ணிக்குவாங்க. இது வழக்கமா நடக்கிற நடைமுறை தான். அவங்க கேட்பது திமுக கட்சி கூட்டணி அப்படியே இருக்கு, வலுவா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த கூட்டணியை உடைப்பதற்கு எல்லா விதமான முயற்சியும் நடைபெற்றது. விஜயை வச்சு நடைபெற்றது, திருமாவளவன் வச்சு தலித்துகளுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை, ஐயோ பாவம் திருமாவளவன் அங்கே அடங்கி ஒடுங்கி இருக்கிறாருன்னு தூண்டி விடப்பட்டாங்க. அது விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் எல்லாவற்றுக்குமான பதிலும் சொல்லியாச்சு. அதனால இப்போ அவர் மூத்த தலைவர் கே.எஸ். அழகிரி இவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விரிசல் வந்துருச்சு, கூடுதல் சீட்டு கேட்குறாங்க, ஆட்சியில் அதிகாரம். சார் இந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் எடுபடார் சார். ஆட்சியில் அதிகாரங்கிற கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் எடுபட்டதே கிடையாது. உங்களுக்கு எப்பவுமே அது காமராஜர் ஆட்சியாக இருக்கட்டும், 67 வானவில் கூட்டணி வந்த போதா இருக்கட்டும், 2006 மைனாரிட்டி திமுக வந்த போதே காங்கிரஸ் கேட்கல. இருங்க ஒரே நிமிடம். டெல்லி காங்கிரஸ் ஒன்றும் விவரம் தெரியாது கிடையாது. ஏன் சார் 2006 சோனியா காந்தி வந்து ஏன் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கல? அவர்களே கேட்கல. அவங்களுக்கு வந்து புரியுது கால்குலேஷன் வந்து தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாது. 2006 கேட்கல சார். இங்க வந்து எல்லாமே மேஜிக் நம்பரை தாண்டி எல்லாருக்கும் நல்ல சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளை பாருங்க, உங்களுக்கு அவங்க வந்து இப்போ பெரிய தேசிய அளவிலே ஒரு முக்கியமான 3வது பெரிய கட்சியாக அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கும்போது என்ன சொன்னாங்க, உங்களை 4 சீட்டு 5 சீட்டுக்கு முடக்க பார்க்குது, ஆனால் நீங்கள் 25-30 சீட்டுக்கு தகுதியான ஆட்கள், டிடிவியோட கூட்டணி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கடந்த தேர்தலில் நடந்தது. வன்னியரசே இதை பல இடங்களில் பதிவு செஞ்சார், எங்களை அப்படி லைட்டாக காமிச்சு இழுக்க பார்த்தாங்கன்னு. அப்படி போயிருந்தா ஒரு சீட்டு கூட அவங்க வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சிக்கும் அதே தான் சார். 25 சீட்டோ 30 சீட்டோ அதை அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. நம்ம அது திமுகவும் டெல்லி தலைமையும் இங்கே உள்ள செல்வ பிறந்தை போன்றவர்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. அது நமக்கு தெரியல. அது வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறாரு ஜவஹர்லால். நீங்க பாருங்க, காங்கிரஸ் சீட்டு ஒதுக்குனதுக்கு அப்புறம் பொன்வில்சன் சார் ஒரு குறைய வச்சு ஜவஹர்லால் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அவங்க கிட்ட. சொல்லுங்க ஜீவா 1 செகண்ட். ஜவஹர்லால் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேளுங்க சார் கேளுங்க. 2011 மட்டும் காங்கிரஸுக்கு எப்படி 63 சீட்டு கொடுத்தாங்க. அதற்கு அப்புறம் வந்து 14, 16, 21 போய் கட்டருக்கு நிதானமா இதுல 25, 23 எப்படி குறைஞ்சது? அப்போ கரெக்டான கொஸ்டின் தான். அதிக சீட்டு தேசிய கட்சிக்கு கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து அது பின்னடைவை தான் சந்திச்சிருக்கு. 1980 இதே எம்பி சுப்பிரமணியம் கலைஞர் அவர்களுக்கு சரியான கெமிஸ்ட்ரி அமையாம திமுக காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அமைஞ்சிச்சு. எம்ஜிஆர் திருப்பியும் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு காரணம். கூட்டணியில வந்து அதிக சீட்டு காங்கிரஸ் கொடுத்தது சரிபாதி. ஆனால் 2011 நிறைய விஷயங்கள் நடந்தது. காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்ததும் திமுக தோல்விக்கு ஒரு விதமான காரணம் அமைஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்களுக்குள்ள வெற்றி தான் முக்கியங்கிறத கான்செப்டோட புரிஞ்சுதான் அவங்க பிரிஞ்சு நிக்கிறாங்க. சீட்டுகளை வாங்குறாங்க, வாங்குற சீட்டுகளை வெற்றி பெறணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. சார் சீட்டு முக்கியமா போஸ்ட் முக்கியமா சார்? ஒரே கேள்வி, சீட்டு முக்கியமா போஸ்ட் முக்கியமா? வாங்குற சீட்டு வெற்றி பெறணும், அதுதானே சார் முக்கியம். 100 சீட்டு 110 சீட்டு வாங்கிட்டு இத்தனை கேண்டிடேட்டை நிப்பாட்டணுங்கிறது பெருமையா, நிறுத்தினவங்களை வெற்றி பெற வச்சவங்கிறது பெருமையா? வெற்றி பெற அதன் அடிப்படையில இங்க வந்து காங்கிரஸ் நீங்க காங்கிரஸ் தூண்டிவிட வேணாம். காங்கிரஸ் வந்து பாரம்பரியமான கட்சி, பல ஸ்டேட். சார் இன்னைக்கு பீகார்ல நிதிஷும் பிஜேபியும் பாதிக்கு பாதி இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. எப்படி அவங்க போறாங்க, என்ன மாதிரியான கான்செப்ட் வருது? நிதிஷை காலி பண்றதுக்கு பிரசாந்த் கிஷோரை இறக்கி விட்டுருக்காங்க. கூட்டணி கட்சியை கவிழ்ப்பது, கூட்டணி கட்சியை முழுங்குவதுங்கிற வேலையை இந்தியா முழுக்க பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராவோ திமுக காங்கிரஸ்க்கு எதிராவோ இல்லையே. அவங்க கொள்கை அடிப்படையிலேயே ஒன்னாதானே சார் இருக்கிறாங்க. எதிராக மாற மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? என்ன சார்? கடந்த காலங்கள்ல திமுகவும் காங்கிரஸும் எதிரணியில இருந்தாங்களா இல்லையா? ஆமா சார். அதே போல பிஜேபியும் திமுகவும் காங்கிரஸ் என்ன ஒரே கட்சியா சார்? திமுகவும் காங்கிரஸ் என்ன ஒரே கட்சியா? இது என்ன கேக்குறீங்க? கடந்த காலத்துல இருந்தீங்க. அப்போ தேர்தலுக்கான கூட்டணி ஒத்துக்கிறீங்களா? ஆமா சார், தேர்தலுக்கான கூட்டணி தான் சார். தேர்தலுக்கான கூட்டணி இல்ல, ஒரே தேர்தலுக்கான கூட்டணி மட்டும் இல்ல, ஒரே சார். இந்த இந்தியா கூட்டணி. ஜீவன்
நான் கேக்குது இது கொள்கை கூட்டணி அல்ல, ஒத்துக்கிறீங்களா? இல்ல கொள்கை கூட்டணி தான் சார். இல்ல நான் ஏன் எப்படி கொள்கை கூட்டணி ஆகும் சார்? இது மட்டும் இல்ல நீங்க சார் உங்களுக்கு மோடி எதிர்க்கணும் அது மட்டும் தான் கொள்கை, வேற என்ன நான் கொள்கை சொல்றேன். கூட்டணி? நான் இல்ல நீ கேக்குற கேள்வி பதில் சொல்றேன். சரி ஒண்ணு சார் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல. சரி ஜீவன் ஒரே ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க. ஜீவன் ஒரே ஒரு சார் சொல்றேன். இப்ப கொள்கை கூட்டணி என்றா கருணாநிதி படத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஏன் ராஜ்நாத் சிங்கும் ராம்நாத் கோவிந்த கூப்பிடணும், ராகுல் அவாய்ட் பண்ணணும்? காங்கிரஸ் क्वेश्चन கேட்டீங்க, நான் அதுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப இந்தியா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல சார், பீகார்லயும் கொள்கை கூட்டணி தான். தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி 2 பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க ஓட்சோர் இஷ்யூல ராகுலுக்கு இது கெயின் ஆயிருக்கு. ராகுல் காந்திக்கு பேர் வர்றத வந்து தேஜஸ்வி யாதவ் விரும்புறாரு. அந்த ஊர்வலத்துல ராகுல் பக்கத்துல இருந்து போறாரு. தமிழ்நாட்டு பிரச்சனை பேசுங்க. அப்படி பாத்தீங்கன்னா சிவசேனாவோ காங்கிரஸ் சரி இதுக்குள்ள வருவோம் இங்க வருவோம் உள்ள வருவோம். முதலமைச்சர் ஆவதற்கு ராகுல் காந்தி உழைக்கிறார். ஒரு நிமிஷம் கூட்டணியில இல்லையா? தமிழ்நாட்டு பிரச்சனை பேசுங்க ஜீவன். பீகாரில் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரே ஒரு நிமிஷம் பேச விடுங்க. ஒரே நிமிஷம் தான் சொல்றேன் சார். பீகாரில் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் ஆகணும், அந்த ராஷ்டிரிய கட்சி லல்லு பிரசாத் யாதவ் கட்சி ஜெயிக்கணும்னு மனதார ராகுல் காந்தி விரும்புகிறார். தமிழ்நாட்டிலேயே அப்படிதான். காங்கிரஸ் ஜெயிக்கணும், திமுக ஜெயிக்கணும், 2 பேரும் பரஸ்பரம் இருக்காங்க. நீ சொல்ற மாதிரி விஷயங்கள் வரல. நான் தமிழ்நாடு மட்டும் இல்ல பீகாருக்கும் சேர்த்தே சொல்றேன். ஆனா நீங்க நிதிஷ்குமார் அழியணும்னு பாஜக நினைக்குது, பிரசாந்த் கிஷோரை இது பண்றது, இந்த மாதிரியான கான்செப்டோட பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்கு. சிவசேனாவை அழிக்கிறது, நிதிஷ்குமாரை அழிக்கிறது, இங்க இருக்க சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாணம் வைக்கிறது, இது எல்லாம் பாஜக பாணி. ஆனா இங்க இந்தியா கூட்டணியில கூட்டணி கட்சியை அழிக்கணுங்கிற எண்ணம் காங்கிரஸுக்கும் கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது, கம்யூனிஸ்டுகளுக்கும் கிடையாது. அதுவும் இந்தியா கூட்டணி சிறப்பா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஜீவா ஒரு செகண்ட் ஜீவா. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்னா சேரணும். திமுக இந்த தமிழகத்துக்கு வந்து ஒரு நாசக்கார ஒரு ஆட்சி நடத்துறாங்க. தமிழ்நாடு எல்லா வகையிலும் பின்தங்கி போயிருக்கு. தமிழகத்துல கொள்ளை அதிகரிச்சிருக்குது. எங்க பார்த்தாலும் ஊழல் நடக்குது. அமைதி வளம் வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகத்துல வந்து எல்லா துறையிலும் முன்னணி மாநிலமா இருந்தது இன்னோடிக்கு பின்னோடி போயிருக்கு. இதனால ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்னா சேரும்போது விஜயும் அதே கருத்தை தான் வைக்கிறாங்க, பிஜேபி அதே கருத்தை வைக்கிறாங்க, இன்னும் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் அதே கருத்தை வைக்கிறாங்க, அன்புமணியும் அதே கருத்தை தான் வைக்கிறாங்க. இப்படி பல கட்சிகள் ஒரே கருத்து இருக்கிறாங்க. இவர்கள் கூட்டணியில் இருக்கிறது எல்லாமே ஒத்த கருத்து இல்ல சார். ஒத்த கருத்து இன்னொரு ஒத்த கருத்தையும் கேட்டுருங்க. அந்த ஒத்த கருத்துல வரும்போது தான் எங்களுடைய நிலைப்பாடு இந்த ஆட்சியை எதிர்ப்பதிலும் ஒரே ஒன்று கேட்கிறேன் சார். முன்னாடி இப்ப நீங்க சொன்னவங்க எல்லாம் அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா, வர போறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஒத்த கருத்துடைய கட்சிகள் வரணுங்கிறது எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இன்றைக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு ஒருங்கிணைக்கிறாரு. நான் கேட்கிறேன் சார், முன்னாடி மோடி வர்றதுக்கு முன்னாடி, திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி மோடி வரும்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி கருப்பு கொடி காட்டினாங்களா? இப்ப ஏன் மோடி வர்ற டைம்ல திமுக ஆட்சி நடந்தானே நீங்க கருப்பு கொடி காட்டினா? இத பேசிடுவோம். இந்த விஷயத்தை பேசிடுவோம். அதுக்கு முன்ன சொன்ன விஷயத்தை பேசிடுவோம். திமுக என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்வார்கள். அதுக்கு முன்ன சொன்னீங்கல, குத்தகைக்கு எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்ன சொன்ன விஷயத்தை சூர்யாட்ட கேட்டுருவோம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைக்கிற வேலையில எடப்பாடி ஈடுபட்டிருக்காரு. குறிப்பா அந்த ஒத்த கருத்துங்கிறது திமுகவை வீட்டுக்காரு. முதல்ல அந்த ஒத்த கருத்து ஒன்று சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒத்த கருத்தா எடப்பாடியை முதலமைச்சர்னு சொல்லுங்க. அப்புறம் மற்றதை பற்றியாவது பேசுவோம். சொல்றாங்களா? அதுக்கே இங்கே வழி கிடையாது. சொல்றாங்களா? அதான் சார், என்ன பேச விட்டுருங்க, அப்புறம் பேசுவோம். இப்போ வில்சன் சார் சொன்ன கருத்துலேருந்து நீங்கள் எல்லா கருத்தையும் என்கிட்டயே தான் பதில் வாங்கணும். ஏன்னா நான் தான் இங்கே சேர்த்து சொல்லுங்க. இல்லை, சப்ஜெக்டே இங்கே தான். எஸ், இவர் சொல்கிறாரு திமுகவில் இருந்து சீட்டு கூடுதலாக கேட்டதுக்காக ஒரு பலவீனமாகிவிட்டது. நான் சரி ரைட்டுங்க. இப்போ என்னோட கூட்டணி சேர்ந்ததுனால எல்லா கட்சியும் பாலா போகணுன்னு பிஜேபி மாதிரி நாலு போகணும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சியும் பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் தான் அந்த கூட்டணிக்கே மரியாதை. அப்போ தான் அது தேர்தல் காலத்தில் ஜெயிக்க முடியும். கொள்கை ரீதியான கூட்டணியில் பிரச்சனை இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்கள்கிட்ட சீட்டு கேட்குறதுனா எங்கள்கிட்ட தானே கேட்குறாங்க. இப்போ காங்கிரஸ் என்ன எடப்பாடிகிட்ட லெட்டர் கொடுத்துருச்சா? சார் திமுக 50 சீட்டு தரங்கிறார். எடப்பாடி நீங்கள் 80 சீட்டு தரீங்களா? நாளைக்கு காலையில் மாறிடுறோம் சொல்ல முடியுமா ஜவஹரால்? எங்கள்கிட்ட தானே சார் கேட்குறாங்க. நாங்கள் எடுக்கிற முடிவு தானே சார். நாங்கள் கொடுக்குறோம் இல்லை கொடுக்காம இருக்கோம், அது எங்களோட முடிச்சிருது. அதான் நாங்களும் சார், அது நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், கேட்டதுனால திமுக பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எடப்பாடிகிட்ட எவனுமே சீட்டே கேட்கலையே. அப்போ எடப்பாடி பலசாலியா? வில்சன் ஒத்துக்குவாரா? இன்னும் 2 கருத்து சொல்றேன். ஏன் துடிக்கிறீங்க? வெளியரங்கத்துல விசிக தனி அரசு கேட்கிறாரு 25 சீட்டு. கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சொல்றாரு சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இவ்வளவு குறைவான சீட்டுக்கு
நாங்க சகிப்புத்தன்மையோடு ஏத்துக்கினது கடந்த 2021 தான். இனிமேல் அப்படி கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கோங்க சார். எண்ட் ஆஃப் பாயிண்ட் வாங்க சார். அவங்க எல்லாம் எங்ககிட்ட இன்னும் 10 கொடுங்கன்னு கேட்கலாம் சார். எங்ககிட்ட தானே சார். இப்போ இங்கே இல்லை, நான் இவ்வளோ சகிப்புத்தன்மையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற கம்யூனிஸ்ட்டை கரெக்ட் பண்ணி கூட்டு போக வேண்டியதானே? முடியுமா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது நடக்கிற கதையாது. சீட்டு நோட்டு ரெண்டும் இருக்குது. இங்க பாருங்க, நேத்து ஒருத்தர் பேசும்போது நான் கூட வரும்போது கேட்டு வந்தையோ, இணையா ப்ராக்டிக்கலாகவே பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜயும் இதுவும் ஏதாவது கூட்டணி ஓடிடுமா அப்படின்னு விஜய் கட்சிக்காரன் ஒருத்தனை கேட்டேன். அவன் என்ன தெரியுமா பதில் சொல்கிறான், அப்படியே ஒன்று இருந்தாலும் நாங்கள் ஏன் சார் எங்கள் தலைவர் இங்கே லோக்கல் கம்பெனியில் பேசுகிறாரு, ஹெட் ஆஃபீஸில் பேசிட்டு போகிறோம் பிஜேபியில், அதுதானே ஆதவர்ஜனாவை அனுப்பியிருக்கோம், அதனால் அங்கே பார்த்துக்குவோம். ராகுல் காந்தி கிட்ட பேசுறேன், ஆதவர்ஜனாவை அனுப்பி ஹெட் ஆஃபீஸ் பிஜேபி அங்கே பேசுகிறோம். எடப்பாடிட்ட நாங்கள் ஏன் பேசுகிறோம்? எடப்பாடி நிலைமை தமிழ்நாட்டில் அவ்வளோ மோசமாக இருக்கு. இல்லை ராகுலோட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். நான் பதில் சொல்கிறேன். ராகுல் யாருக்கிட்ட பேசினார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் சொல்றது ஓப்பனா சொல்லுங்க சார். சார் தகவலே வேணாம், உண்மை சார். நான் சொல்றேன், ஆத்தன்டிகேட்டர் சொல்றேன். தகவல் யார்கிட்ட பேசினாரு? இப்போ விஜய்கிட்ட பேசினார். ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினார். ரைட், இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், துக்க வீட்டுக்கு எதிரி கூட துக்க விசாரிக்க போறதுல என்ன தப்பு? என்ன சார் தப்பு? எல்லாரும் தான் போறாங்க. மனிதாபிமானம் இல்லாத கட்சியா இது, ஆட்சியா இது? அவர் என்ன சார், இலை உளுந்த வீட்டில் யார் விசாரிச்சா என்ன, நல்லா இருக்கியா, என்னாச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நாகரிக அரசியல். அதை விட்டுட்டு பேசிட்டாருன்னா கொடியை பிடிச்சிட்டு வந்ததுக்கு இங்கே நமக்கு பாடியெல்லாம் நினைக்குது. கொடி பிடிச்சி தூக்கிறதுக்கு சேர்ந்துட்டோம். ஆனால் அந்த இவ்வளவு மோசமா எடப்பாடி கம்பெனி சேர்ந்துட்டோம்னு சொன்னாங்களா? விடிவு காலம் என்ன சொன்னாரு போட்டுட்டாங்க அப்படி சொன்னாரு. பிள்ளையார் சொல்லிக்கு என்ன அர்த்தம்? அந்த கூட்டத்தை பார்த்து ஆரவாரத்தினுடைய வெற்றிக்கான பிள்ளையார் சொன்னா விஜய் இது வெக்கமா இல்லையா சார்? ஒரே ஒரு வார்த்தை, ஜவஹர்ட்ட இதுக்கு மட்டும் என்ன பதில் கேளுங்க. ஜவஹர்ட்ட இதுக்கு மட்டும் பதில் கேளுங்க. அன்னைக்கு வந்து சொன்னது வந்து கொடி பறக்குது. நான் கேக்குறேன் சார், அதிமுக கொடி சார் அவர்கள் கடைசியாக வரும்போது அவர்களுக்கு உற்சாகப்படுத்த ராஜா நான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை கொடுங்க. நான் கூட சொல்லல, அவரே சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை சார். இதை எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா எந்த அளவுக்கு கீழே அரசியல் போயிடுச்சு. அந்த விஜய் பேசுற ஒரு நாள் கூட ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்டிருக்க கட்சிக்கும் நான் எதிராக வந்து விட்டேன்னு சொல்லவே இல்லை. திமுகவுக்கு எனக்கும் தான் போட்டி, எடப்பாடி அரசியல்ல இல்லை. அப்படிப்பட்ட ஜீரோ கட்சிக்கு இவரு ஓடி போய் துண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் கொடி பிடிச்சிட்டான்னு ஓடி போய் நின்றுட்டு வெளிச்சம் வருதான், பிரைட் வருது, நல்லா வரும் பிரைட். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை. அவர் சொன்னார் குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி அது ஒழிக்கப்படும். நீங்க சொல்லுங்க. இருங்க சார், நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்க ஒன்னு கூட உங்களால ஒரு புல்லு பூண்ட கூட நோக்க முடியாது. இப்படிதான் நினைச்சீங்க. நான் தான் சவால் விட்டு காட்டுறேன். நீங்க மதவெறி அரசியல், மாநில உரிமையை பறிக்கிற அரசியல், இங்க கொத்தா கொலை பண்ற கட்சி இவ்வளவும் கூட வச்சுக்கிட்டு இப்ப நேத்து ஆரம்பிச்ச கட்சி கூட 41 பேரை காலி பண்ணிடுச்சு. அந்த அம்மா கும்பகோணத்துல 100 பேரை காலி பண்ணிச்சு. நான் சூர்யா சொல்றாரு, நான் சவாலை விடுற இந்த கூட்டணி கணக்கு மாறாது, அப்படியே தான் இருக்கும் அப்படின்றாரு. அதற்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணி கணக்கு அப்படியே இருக்கட்டும், ஆனா தொண்டர்கள் ஓட்டு கன்வர்ஷன் இருக்குமான்றதை பாருங்க. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, இன்னைக்கு பஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை, பழைய ஆசிரியர்கள் வேலை பிரச்சனை, அது மக்கள் முடிவு எடுக்கட்டும். அந்த முடிவு மக்கள் எடுக்கட்டும். அதாவது வந்தோன்னு கேட்டேன், எங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வரீங்களா எங்கன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு மனப்பாடமா வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அதனால தான் எங்க சொல்லுங்க, உங்க தேர்தல் வாக்குறுதியை மனப்பாடமா சொல்லுங்க. கூட்டணி விரிசலோ கீரலோ, ஆனால் நீங்க எக்ஸிஸ்டிங் கூட்டணியில எங்களுக்கு சீட்டு கூட கூடுன்னு கேக்குறீங்கனாலே, அதுவும் பொது வழியில கேக்குறீங்கனாலே அந்த விரிசல் எங்களோட சேர்ந்தனால கட்சி பலமாயிடுச்சு. எங்களோட சேர்ந்த கட்சி பலமாயிடுச்சு. ஓகே, உங்களோட சேர்ந்த பாவத்துக்கு கட்சி எல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்கு. ஓகே, எல்லாரும் நிறைவு பார்வைக்கு போயிருவோம். புகாரி சீட்டு கூட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாவே அது ஒரு விரிசலுக்கான ஆரம்பம் தானே அப்படிங்கிறாரு பொன்வேல் சார். அந்த ஏற்கனவே அந்த ஒரு இல்லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்ததுன்னா 2 விஷயம். அவர் வந்து என்னன்னா பொது வெளியில பேசுறீங்க அப்படிங்கறத அவர் சொல்லக்கூடியது.
சார் அதுதான் சார் ஜனநாயகம். நீங்க கடந்த காலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய 11 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஜனநாயகம் என்றால் என்னவென்றே பொன்வில்சன் போன்றவர்கள் மறந்து விட்டார்கள். அதான் உண்மை. ஏன்னா நாங்கள் கூட்டணியை சீட்டை மையப்படுத்தி செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்துறோம். கூட்டணியை முதல்ல உறுதிப்படுத்திடுறோம். ஏன்னா கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையில் தான் அமையும். நீங்க கூட்டணியை உறுதிப்படுத்தி 8 வருஷம் 9 வருஷம் ஆயிருச்சு. இப்போ எப்படி உறுதிப்படுத்துவீங்க? உங்களுக்கு இன்டாக்ட் கூட்டணி. சரி, அதுதான் சார் உங்களுக்கே பதில். நாங்க கூட்டணியை உறுதிப்படுத்தி 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு உங்க படி வச்சுக்கோங்க. விரிசல் ஒன்று எப்படி சொல்றீங்க? நாங்க கூட்டணியில சீட் அதிகமா கேட்கறதுனால எனக்கு சொல்லுங்க எப்படி இல்ல எப்படி இவங்க கூட்டணியில சீட் அதிகமா கேட்பாங்க, அதுல லாஜிக் இருக்கான்னு கேளுங்க. இந்த லாஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் தானே இல்லாதிக்கலாம் லாஜிக்கல் டிமாண்ட் இருக்கு. ஏன்னா அப்படி கேட்கறதுனாலே கூட்டணியில எடப்பாடி தான் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு ஆதரவா நீங்க பேசுறதுக்கு லாஜிக்கா எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒற்றை கருத்துள்ளவர்களை இணைப்போம் அப்படின்னு ஜவஹர் அலி சொல்றாரு. அப்படி பார்த்தா திமுகவை எதிர்ப்பதில் ஒற்றை கருத்துள்ளவர் தான் சசிகலா, திமுகவின் எதிர்ப்பதில் ஒற்றை கருத்துள்ளவர் தான் டிடிவி தினகரன். அவர்களே இவரால் இணைக்க முடியல. ஏன் இவருக்கு மட்டும் என்ன, செங்கோட்டையன் மட்டும் என்ன நிலைப்பாடு? அவருக்கு அதே நிலைப்பாடு தான். ஒற்றை கருத்துள்ள அவர்களே அவர்களால் இணைக்க முடியல. கொள்கை அடிப்படையிலும் கோட்பாட்டு அளவீடிலும் மிகச்சரியாக இருந்து கொண்டு கூட்டணியை பல்லாண்டுகளுக்கு உறுதியாக வச்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பலகீனமா இருக்குதுன்னா எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவர் சொன்னார், எப்படி நீங்க ஓட்டு கேட்பீங்க? சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, அந்த பிரச்சனை எது பிரச்சனை? அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த பிரச்சனையை பற்றி பேசியே திமுகவை கொண்டு வாக்களியாது அப்படின்னு சொன்னா தமிழர் நலனில் எதிரியாக இருக்கக்கூடிய சர்வசிக்ஷா அபியானுடைய நிதியை ஒதுக்காமல் தமிழர் விரோத பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கி புகழ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு? இந்த மாணவர்களுக்கு நிதியை ஒதுக்காம இருக்கீங்க. எங்களுடைய எம்பி முதற்கொண்டு எல்லாரும் என்ன இருந்தாங்களே இந்த மாணவர்களுடைய அப்படிதான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலன்னா அப்படிதான் நிதி தர முடியாதுன்னு தர்மேந்திர பிரதான் சொன்னாரு. தமிழர் பண்பாட்டை இழிவுபடுத்தி விளம்பரம் எடுத்தாங்களே, தமிழர் இலை போட்டு உணவருந்தக்கூடிய இழிவுபடுத்தி ஒரிசா தேர்தலை பிரச்சாரம் பண்ணாங்களே, அந்த பாஜக அந்த பாஜக இல்ல அதாவது ரத்னாபந்தனுடைய சாவியை திருட்டு போயிட்டாங்க திருடர்கள் சொன்னாரு நரேந்திர மோடி. அந்த பாஜக சேர்ந்து எப்படி கூட்டணி எதிர்கொள்ள போறீங்க? அப்ப எங்களை பொறுத்தவரை தமிழருக்கு விரோதமாக இல்லாமல் தமிழர் நலனுக்கு விரோதமாக இல்லாமல் தமிழருடைய மேம்பாட்டுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய திமுகவோடு கொள்கை அடிப்படையில் குறிப்பாக மத ரீதியாக சாதிய ரீதியாக மக்களை பிளவுபடுத்தாத ஒரு கூட்டணியில் எத்தனை ஆண்டு காலம் உறுதியாக இருந்தாலும் அது தப்பு கிடையாது. ஏன்னா அது மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியா இருக்கிறதா அதுல உறுதியா இருக்கிறோம். நாங்க கொள்கை ரீதியா தெளிவா இருக்கோம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னும் எடப்பாடி சொல்லக்கூடியது அப்படி ரைட் சார் ரைட் ஓகே 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 தேர்தல் நேரத்துல தான் ஒரு இறுதி வடிவத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்றதுங்கிறது இன்னும் என்ன நம்பிக்கையில பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கிறது? அவர் சொன்னார் ஓபிஎஸ் டிடிவி இந்த தனி மனித குழுக்கள் எல்லாம் அதையும் திமுக குத்தகை எடுத்து அறிவாளன் குத்தகை எடுத்துட்டாருன்னு அவருக்கு தெரியாதோ தெரிஞ்சதோ தெரியாதது இல்லை. அவங்களெல்லாம் கணக்குல சேர்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு அந்த நிலை வந்திருக்கிறதுனா அதற்காக நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். ரெண்டாவது என்ன சொன்னாரு? வாங்க நீங்க முடிங்க, டைம் குறைவா என்ன கேட்டீங்க? இந்த கட்சியில இருந்து வெளியே போனாங்க, கட்சிகளுக்கு வெளியே போயிட்டாங்களே அவங்களே கத்த வைக்க முடியலையே. அதனால சார் நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு நீங்கள் கூட்டணி எல்லாம் இன்டாக்டாக இருக்குது, இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அரசு ஊழியர் பிரச்சனை அவங்க என்ன புதிய ஓய்வு இன்னைக்கு அவங்க பேசுறாங்க சார் கூட்டத்தில். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் 2011 அந்த அதுக்கு பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டது திமுக நேற்றுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ முன்னாடி பொய்யான வாக்குறுதி கொடுத்தன அதையெல்லாம் இன்றைக்கு மாறிட்டாங்க. அதே மாதிரி சகோதரர் சொன்ன மாதிரி சாம்சங் பிரச்சனை, இன்றைக்கு மக்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் எடப்பாடி பிரச்சனைக்கு வாங்க சார். அதனால 2021 கூட 1.5% வாக்கு வித்தியாசத்துல மட்டுமே திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. வெறும் 1.5%. இந்த நிலையில மக்கள் அதிருப்தி பெரிய லெவலுக்கு. நீங்கள் கூட்டணி என்ன கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய நிலையில மக்களும் இல்லை, உங்கள் கட்சி தேர்தல் என்பது இது அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கான தேர்தலாக இருக்கும். ஏன்னா மக்கள் தான் ஓட்டு ஜீவா இதை எப்படி பாக்குறீங்க? சுருக்கமா இது அதிமுகவுக்கான தேர்தலா தான் இருக்கும் அப்படின்றார் ஜவஹர் அலி. இல்லை, அதிமுகக்கான தேர்தல்னா அதிமுக இப்போ அதிமுகவா இல்லை சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்த அதிமுகவா இல்லை. தென் தமிழகத்தினுடைய அதிமுகவினுடைய
கோர் ஓட் பேங்க் திண்டுக்கல் மாயத்தேவர்ல இருந்து அந்த கட்சியை ஆரம்பிக்குது சார். இன்னைக்கு சவுத்தில் அவங்களுக்கு வாக்களித்த அந்த சமூகம் அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 80% இல்லை. அது அவங்களுக்கு தெரியும். கடந்த கால மக்களவை தேர்தல் புள்ளி விவரங்கள்ல இருந்து நான் பேசுறேன். அரசியலாம் நமக்கு தேவையில்லை, புள்ளி விவரங்கள்ல இருந்து பேசுறேன். அதே மாதிரி மக்களவை தேர்தலை கணக்கெடுத்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தேர்தல் எப்பவுமே வித்தியாசமா தான் வரும். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் கணிசமாக இருந்த தலித் மக்கள், குறிப்பா ஆதி திராவிட சமுதாயத்து மக்களுடைய வாக்குகள் இப்போது அதிமுகவுக்கு இல்ல. அதெல்லாம் கணிசமா அவங்கள்ட்ட அப்படியே இருந்த வாக்குகள். அந்த வாக்குகள்லாம் இப்ப வந்து எங்க போச்சு? திமுக கிட்டயோ, டிடிவி தினகரன்ட்டயோ, ஓபிஎஸ்டியோ அங்கங்க அது பிரிஞ்சு நிக்கிறது. அப்ப அதிமுக மாயவர வரையும் அதிமுக பழைய ஓட் பேங்க வச்சிருக்கா? திருநெல்வேலியில இருந்து அப்படியே பழைய ஓட் பேங்க வச்சிருக்கா? ஓகே ஜீவா, ஓகே ஜீவா, ஓகே ஓகே. சூர்யா நிறைவா 2 கோடி தொண்டர்களை வச்சிருக்கோம். எங்க சார் துபாயிலையா? என்ன சார் இது? நான் என்ன சொல்றேன், இது கூட்டணி சப்ஜெக்ட். கூட்டணி சப்ஜெக்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க கூட்டணியில் இருக்க அத்தனை தலைவர்களும் ஒரு மசோதா பாஸ் பண்றதுக்கு கூட எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விளக்கம் கேட்டு அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான். அந்த தலைவர்களுக்கு தெரியும், அந்த தலைவர்களுக்கு மனசாட்சின்னு தெரியும். அதனால் எப்படி எல்லாம் இங்கே கூட்டணி இருக்குன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். அங்கே ஏதாவது பாவம் அந்த போன 4 பேரையாவது கொஞ்சம் பேசி சேர்க்க சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.